ஸோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் செல்வா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கான ரைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால் கொஞ்சம் ஒரு 2-3 இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி தான் பிளானு ஆக்சுவலாக. பின்னாடி பார்த்திங்கன்னா பாய்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்கள் லைனப் பார்த்திங்கன்னா நாங்கள் வாசி டோல் நக்கில் ஒரு லைனப் சின்னதாக வைப்போம். ஸோ அங்கே ஒரு பையன் வரான், அவங்கள கூப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக கிளம்புவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு பெரிய ரைடர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேபாள் ரைடு அப்படி லடாக் ரைடெலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இங்கே கலம்போலியில். ஸோ கலம்போலி உங்களுக்கு தெரியும், மும்பையில் இருக்கவங்களுக்கு தெரியும் கலம்போலி எங்கே இருக்குன்ட்டு. ஸோ அங்கே அவங்க ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இதாக தான் ஆரம்பிக்குது எல்லாமே. இந்த குரூப்பு அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நிறைய அதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. சரி, சிலவத்துக்கு கோவம் வருது, சிலவத்துக்கு நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல என்ன சொல்கிறது. அந்த இது வந்து என்னென்னா காலையிலே நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். சில விஷயம் மட்டும் நம்ம நோட் பண்ண வச்சுக்கலாம், அந்த செட் ஆகாது. சில வார்த்தைகள் சில இது பிடிக்காது. ஏன்னா காலையிலேருந்து நம்ம அந்த மூடில் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருப்போம். ஸோ அது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும் குரூப்பாக இருந்தாலும். ஸோ அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் குரூப் ரைட்னால். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ரைடர்ஸ் வராங்க. இன்றைக்கி 7 ரைடர்ஸ் வேறு அங்கே 2 பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை இருக்கா, அவங்க போயிடுவாங்களாம். அப்படியே அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ என்னடா காலையிலே ஒன்றும் நடக்கலன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிட்டு. ஸோ ஃப்ரெண்டுக்கு வண்டி தான். ஸோ நம்ம ரைடர்ஸோட கூட வந்தவங்க வண்டி தான். அவங்க வண்டி டயர் பஞ்சர் ஆகிட்டுனா சின்ன பஞ்சர் இருக்குது போல். ஸோ அதனால் கொஞ்சம் காற்று அடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் எங்களுக்கு அப்படியே டோட்டலி லாஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம குரூப் ரைடு போனாலுமே யாருக்கோ ஒரு பைக்கு ஸ்டாப் ஆகிட்டுனா ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா குரூப் ரைடர்னு வந்தாலே ஒரு வண்டி பிரச்சனை ஆகிட்டுனா அவங்களுக்கு நம்ம இருக்கிற ரைடர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம டேனி வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாம் கொண்டு வந்து தான். ஸோ அதிலே நாங்கள் மேனேஜ் பண்ணி அங்கேருந்து டயர்லாம் காற்று நடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தெரிக்கா உடான்பா. हाय हाय भाई लोगों में आज बेनेली भी लीड कर रहा है कैसे भाई? हाय हाय सर, भाई चेतन का ओके. आपको देखा था लास्ट टाइम नेपाल गया था ना? लास्ट टाइम नहीं, हम लोग साथ में रहते साथ में था. ये तो जी ये तो लास्ट टाइम देखा था, मतलब हम लोग लॉन्ग राइड पे साथ में रहते. अच्छा, अभी किधर गए थे? इधर नेपाल गया था ना? नेपाल गया था. ஓகே ஓகே. ஸோ காசு பார்த்தீங்கன்னா நம்ம லைனப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எக்ஸ்பல்ஸ், BMW, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமா, அப்புறம் KTM அட்வென்ச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏதோ ஷூட் பண்ணுறாங்க நினைக்கிறேன் பாருக்கு. பெரிய குரூப்பாக இருக்குமோ? பெரிய குரூப் நினைக்கிறேன் பாருக்கு. பெரிய குரூப் அது நினச்சி ஷூட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பார்ப்பறான். ஆனால் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ அம்மா எவ்வளோ பெரிய பைக், எவ்வளோ பைக் இருக்குது என் பாருக்கு? ஒரு 25-30 பைக் இருக்குங்க. அதான் வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ KTM. ஸோ KTM பார்த்தீங்கன்னா பெனலி TRK வண்டி பார்க்கறனால பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய பைக் மாதிரி இருக்கும். டயர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு சின்னது, பேக் சைடு வந்து டயர் பெருசாக இருக்குது. டபுள் டிஸ்க்கு. ஸோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு. நான் ஹிமாலயன் ஜிக்ஸர் ஒரு R15. தம்பிக்கு வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பஞ்சர் ஆகிட்டு. ஸோ இவன்ட்டு பஞ்சர் பண்ணிவிட்டு தான் இவனுக்கு வந்து கூப்பிட்டு போகணும். ரெடி பண்ணப்போன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். சரி சார், இங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போவோம். ஒரு ரைடர் வந்து வந்துட்டுருக்கான் இன்னும். அப்போருந்து சொன்னால் கிளம்பிட்டேன் சொல்கிறான். எங்கேருந்து கிளம்புறான்னு தெரில. நல்லா வழியாக மறைச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஷூ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொஞ்சம் டைம் ஆகும் பழகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 390 அவர் தான் லீடு பண்ணுறாரு. KTM இப்போ தான் தீபாவளி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இயர் இருக்கேன் 24 மாடலு தீபாவளி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வண்டி பார்க்க பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியர்ஸ் கம் பண்ணிட்டாங்க முன்னோட. இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்க்கறதுக்கு. நம்ம GS கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கேப் நிறையா இருக்கும். ஓகே கிளம்பலாமா? பார்த்திங்கன்னா நான் 3ஆவது இருக்கேன். ஸோ அவங்க வந்து டேனியெல்லாம் பின்னாடி வராங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ரைடர்ஸ் அப்படி. இப்போ எவெல்லாம் பின்னாடி இருக்கான்னு தெரில. நம்ம முன்னாடி போயிட்டோம், இப்போ யாரெல்லாம் பின்னாடி இருக்கான்னு தெரில. ஸோ இவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா நேபாள் ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நேபாள் ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்க போயிருந்தாங்க, அவங்க முன்னாடி ஒரு KTM போதில்ல 390.
ஸோ அவங்க வந்து போகும்போதுல அவங்க பைக் வந்து ரிப்பேர் ஆகிட்டு, அதனால் இவங்க என்னென்னா ஃபுல்லாக பண்ணாமல் அப்படி பாதியில் வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளோட ட்ரீமுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி நேபாள் ரைடு பண்ணணும், லடாக் பண்ணணும் அப்படின்னு ட்ரீம் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான ஒர்க்கு மட்டும் போயிட்டுருக்கு, லைட்டாக கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் லடாக் எல்லா இடத்துக்கும் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ நினைக்கிறதே கிடையாது, அதை நான் நம்பணும், பண்ணும் கூடிய சீக்கிரத்தில். டிஆர்கே பார்க்கறதுக்கு அப்படியே பார்க்கலாம், அந்த 1250 ஃபீல் தாங்க சேமாக பேக் சைட்லேருந்து. நான் ஆக்சுவலி டிஆர்கே தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப வெளியே போச்சு டிஆர்கே ஆக்சுவலி. நம்மளும் கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க டாப் பாக்ஸில் ஆக்சுவலாக, ஒரு ப்ரோ அப்படி பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ், இதே மாதிரி நம்மளும் பண்ணுறோம் குடிச்சிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஆட்கள் பாருங்கள் எல்லாம் வேட்டையாடுறாங்க, டிஜே தான் ரெடி. இல்லை ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு வந்துருக்கானே, சரி சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்டியா? யார் நீ தான் அவாட்டு உள்ள வச்சு அமைக்கிட்டு இருக்க. 10 வாட்டி எங்கேருந்து கூப்பிட்டேன் ஆண்டு எங்கே கூப்பிட்டேன் நீ தான் கூப்பிடல இல்லை, சோத்தை பார்த்தோன்னா எங்களை மறந்துடுது அதானே. நம்ம சாப்பாடு வந்துட்டு ஸோ நம்ம பொடி பாஜி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், ஏதோ ஹோட்டலில் கூப்பிட்டுருக்காங்க, நல்லா இருக்கான்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நவீன் ஃபோன் வந்துட்டு தானே இருக்கு, எதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா மெஸ்ஸில் இது போட மாட்டாங்க, மெஸ்ஸில் வேறு ஒன்று போடுவாங்க. இதில் வந்து மக்கள் நல்லா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிச்சு, ஸோ எல்லோரும் கிளம்ப போகிறோம். ஸோ பைக் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஸோ எல்லாம் ரெடி நம்ம இங்கேருந்து கிளம்பாண்டு தான். ஸோ நவீன் கிளம்பலாமா? சரி வாங்க, என்னப்பா கிளம்பலாமா? கிளம்பலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம அந்த ஸ்பாட் தான் போகிறோம். ஸ்பாட்டு போயிட்டு ஏன்னா கொஞ்சம் காட் செக்ஷன் வருமா அங்கேருந்து. இந்த ரூட்டுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம போயிருக்கோம், முருடு வந்து நம்ம அந்த வழியாக போயிருக்கோம், ஹைவே வழியாக. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்காக நம்ம உள்ளோடி வந்தோம். ஸோ இவங்க சொன்னாங்க ஷார்ட்கட் வழி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த ரூட்டையும் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக முருடு தான் போகிறோம். ஸோ லெஃப்ட்டு சொன்னாங்க, லெஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டு ஸ்டார்ட் ஆகுது முருட்டுக்கு. இந்த காட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரோடு கொஞ்சம் பேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க, ரோடு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிலோமீட்ரு இது வந்து நம்ம கம்மி கிலோமீட்டர் தான் க்ராஸ் பண்ணிடுவோம். இதுக்கே ரொம்ப டைம் ஆகிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ரைடு வந்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து போகிறதே தெரியாது. ஆக்சுவலாக குரூப் ரைடில் ஒரு டைம் கவர் பண்ணவே முடியாது, நம்ம அந்த டைமில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சார்ஜிங் போயிடுதுங்க. இது மைக் செட்டப் வேறு எது தான் பார்க்கணும், இது வேஸ்ட்டு தான் என் பாறைக்கு. சரி இதை வாங்கியாவது நம்ம நல்லா ப்ளாக் பண்ணலான்னு பார்த்தா இது குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குங்க, சவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒரு விஷயம் மட்டும் தான் இதில் அடி வாங்குது. ஸோ நம்ம ப்ளாகிங் பண்ண மூச்சில் பார்த்திங்கன்னா அது ஆனாகவே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அது சார்ஜிங் வந்து நிற்க மாட்டுது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டேமு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது முருட்க பெரிய டேமு. ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா மும்பைக்கு தண்ணி சப்ளை ஆகும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அப்படியே அழகாக அப்படி செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் சேட்லிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாலத்துக்கு மேலே போயிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு பீதி இருந்துச்சு, திடீர்னு இந்த பாலம் ஏதோ ஒன்று ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே தண்ணியில் போக வேண்டியதான், அந்த மாதிரி தான் சீன் இருக்கும். ரொம்ப பெரிய பாலங்க, ரொம்ப பெருசு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 1.5 கிட்ட இருக்கும் கிலோமீட்டர்ஸ் இந்த பிரிட்ஜ் வந்து. ஸோ நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம், பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். तो अपना D17 का थर्ड राइड अपन मुरुड में आए थे, तो जैसे मैं इनवाइट किया था अपना तौसू भाई और चेतन भाई आए थे, तो वेलकम अपन अप्रिशिएट करते हैं थोड़ा, मतलब D17 में इनवाइट करते हैं तो उसके लिए एक बेज और स्टिकर उनको दे देते हैं, ठीक है? कंप्लीटिंग फर्स्ट राइड ऑफ 140 किलोमीटर. 17 पिन कोड है क्या? ओके ओके, धारावी 17 राइडर्स स्टिकर भी दे देते हैं. थैंक यू सो मच. एंड सेकंड अपना चेतन भाई भी एक्सपेक्ट नहीं करता सर आएंगे, तो उनको भी एक अपन एक बेज और स्टिकर दे देते हैं. सेल्वा भाई आप कैमरा ऑफ பண்ணிட்டு வீடியோ எடுக்கறோம். கொஞ்சம் தள்ளி இல்ல அது நெஞ்சு ताली तो बजा. நம்ம ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோர் ரைடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ பெரிய ரைடர்ஸ் அவங்களுக்கு வந்து பேட்ச்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ டேனி வந்து பேட்ச் கொடுத்தான், ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்தோம், அப்புறம் நானும் கொடுத்துருந்தேன். ஸோ இதை பார்த்துருப்பீங்க.
ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு பைக் டெலிவரி இருக்குது, அதனால் எங்களுக்கு பே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நோ வெரிஸ் சொல்லிவிட்டு நானும் டேனி நம்ம குரூப்பும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பு எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது. கேவுனா எப்படிப்பட்ட கேவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமாதின்னு சொல்லுவாங்க, சமாதி வச்சுருக்க இடம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் அந்த இடத்துல வந்து அவங்க முன்னாடி இருந்திருக்காங்க, அந்த ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம கோட்டை பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே போகணும். வண்டி பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்க் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி திங்ஸும் நீங்கள் உள்ளே கொண்டு போயிருங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கோட்டை கிடையாது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் முன்னாடி பழமையான கட்டின ஒரு விஷயம் ஆக்சுவலி. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இது என்ன ஸ்டோரினா, ரியல் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்ரிக்காலேருந்து நிறையா பேர் முன்னாடி வருவாங்க. ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு இந்த ஜல்ஜீரா ஃபோர்ட்டுக்கு வந்து அப்போது அவங்க கன்வெர்ட் ஆகிருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து வேலை பார்க்க வருவாங்க, ஸோ கூலியாக வருவாங்க. ஸோ அந்த கடல் கொள்ளையர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் அங்கே வந்து கைது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இது கிடையாது, கைது பண்ணி இருந்தாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ராஜாக்களாக மாறினாங்க. ஸோ அவங்க இடத்த வந்து நம்ம ராஜாக்களாக அவங்கள பிடிச்சி அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்த நான் பிடிச்சி நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஆட்சி பண்ண இடம் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 சமாதி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம முன்னாடி வந்தால் அந்த டைமில் அவங்க வார் பண்ணி அதில் இறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சமாதியாக, அதுவும் ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லும். ஸோ அது நம்ம அங்கே இருந்தால் நம்ம உணர்ந்து பார்க்கலாம். உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நாங்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் இப்படியும் கெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கதவாக இருக்கட்டும், ஸோ அதோட ஜன்னலாக இருக்கட்டும், அப்படி இப்படி செதுக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் டச் பண்ணி பார்த்ததுலே எனக்கு அந்த ஃபீல் உணருது. ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண கதவை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம், நீங்களாம் பார்த்தா இது சொல்லுவீங்களா ஏதோ சமாதி கட்டியிருக்காங்கன்ட்டு. ஒரு விஷயம் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க இவங்க. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா அந்த சமாதி தெரிஞ்சிச்சு. ஸோ 3 சமாதி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல 3 சமாதி இருக்குது. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே காட்டியிருப்பேன். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 சமாதி இருந்துச்சு. ஸோ இதாங்க இவங்களோட ஹிஸ்ட்ரி. அப்போது அந்த டைமில் எவ்வளோ ரத்தம், எவ்வளோ உயிர் போயிருக்கும் இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஃபைட்டு என்னெல்லாம் நடந்திருக்கும். நான் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்ஸ்டா ஐடி கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்காங்க. சரியா?